الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான ஒரு இபாதத்தை செய்துவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஒரு சிலர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை பரிசாக கொடுக்கிறான். அந்த வகையிலே ரமலானுடைய மாதத்தில் அந்த ஈமானை பெற்றவர்களிடம் இருந்து பாடம் படிப்பதற்காக இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புவது, ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான் என்று மட்டும் நம்புவதல்ல, அல்லாஹ்வுடைய பேர், பண்பு, அஸ்மா வசிஃபத் எல்லாத்தையுமே பூரணமாக நம்புவது தான் ஈமான். ஈமான் என்ற பாடம் மிக விசாலமானது. அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பாடத்தை எப்படி நடத்துகிறான்னு கேட்டால், குர்ஆனை நம்ம பார்த்தோன்னா ஒருவருடைய வரலாறு முழுக்க குர்ஆனில் இல்லை. அவர் உம்மா பேர் என்ன, வாப்பா பேர் என்ன, எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், அவர் வீட்டு பக்கத்தில் என்ன கடத்தெருவுகள் இருக்குது, அது என்ன மேப், எதுவுமே இல்லை. குர்ஆன் ஒரு சில பகுதிகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடும். அதாவது ஒரு சில பகுதிகளை மட்டும் பேசுது. அது மிக முக்கியமான பகுதியாக கருதி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த பகுதிகளை நமக்கு படித்து தருகிறார். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நிறைய பாடங்களை நமக்கு வைத்திருப்பது போன்று அதுக்கு முன்னாடி உள்ள நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் சில பாடங்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ் ரஸாக் என்ற பாடத்தை நடத்தக்கூடியதை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் எப்படி அந்த பாடத்தை படித்து கொடுக்குறான். நாமெல்லாம் அல்லாஹ் ரஸாக், உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்பியிருக்கிறோம். அல்லாஹ் இந்த பாடத்தை எப்படி நடத்துகிறான்னு பார்த்து அது மேலே நம்பிக்கை கொண்டோம்னா நாம் சரியாக நம்பிக்கை கொண்டவர்களாக மாறுவோம். அல்லாஹ் எப்படி நடத்துகிறான்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பாலைவனத்தின் நடுவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு இடத்தை தெரிவு செய்கிறான். அதுதான் இந்த உலகத்தில் காபத்துல்லா அமைந்திருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல முதல்ல இந்த பாடம் நடத்தப்படுற நேரம் காபத்துல்லா இல்லை, இருந்தது ஒரு ஃபவுண்டேஷன். சூரத்துல் பக்கரா சொல்லுது, ஆதம் நபி ஃபவுண்டேஷன் போட்டுட்டாங்க, இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை எழுப்பினாங்க. அந்த கவாயித மினல் பைத், பைத்துடைய கவாயித் அடிப்படை அந்த ஃபவுண்டேஷனை போடப்பட்டதாக சூரத்துல் பக்கரா சொல்லுது. அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிற இடத்துல இருந்து தான் இப்ராஹிம் நபி அது மேலே மேலே எழுப்புறாங்க. அதனால் இந்த உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லா. இந்த காபத்துல்லா பக்கத்தில் தான் இந்த பாடம் நடத்தப்பட போகுது. அதற்கான தகுதியை அல்லாஹ் தீர்மானிக்கிறான், அதற்கான நாளை அல்லாஹ் குறிக்கிறான். இந்த உலகத்திலிருந்து ஒரு குடும்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். அவர்கள் நம்மள மாதிரியான மனிதர்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை தெரிவு செய்கிறான். இந்த பாடத்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கணும் என்பதற்காக. இன்றிலிருந்து ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியா, 1000 வருடங்களுக்கு முன்னாடியான்னு கேட்டிங்கன்னா, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த பாடம் நடத்தப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு குழந்தை, அவங்க 3 பேரும் வர்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த இடத்தை தேடி வராங்க. ஜோர்தான் நதிக்கரை ஓரத்தில் இருந்து அப்படியே இந்த பக்கத்துக்கு சரியாக பக்கா பள்ளத்தாக்கில் காபத்துல்லா இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்க. வந்தால் அந்த இடத்துல யாருமே இல்லை. அவங்களுக்கு தெரியாது இங்கே என்ன பாடம் நடத்தப்பட போகுதுண்டு, என்ன இன்றைக்கு அல்லாஹ் செய்ய போகிறான். ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு நாள். பெருமானார் இந்த செய்தியை ரொம்ப அழகாக சொல்றாங்க, புகாரில் இது வருகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் எந்த அளவுக்கு வேதனையோட இருந்தாங்க என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வந்த அந்த இடத்துல மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு போகணும். சாதாரணமாக புள்ள கிடச்சிட்டேன்னு வைங்க,
அன்றைக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு புள்ள கிடைச்சா எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும். ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு குழந்தை கிடைச்சிச்சுன்னா, குழந்தை இல்லாத ஒரு ஆளுக்கு புள்ள கிடைச்சுன்னா எந்த அளவு சந்தோஷமா இருக்கும். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய கொடுத்தான், புள்ளைய கொடுக்கல. இப்போதான் அந்த குழந்தைய கொடுத்துருக்கிறான். ஸோ உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் அந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைச்சதை அனுபவிக்கணும்னா ஊட்டிக்கு போங்கப்பா, எங்கேயாவது போயிட்டு வாங்க, ட்ரிப் போயிட்டு வாங்கன்னு வைங்க. ஸோ இப்ராஹிம் நபிக்கு குழந்தை கிடைச்சிருக்கு. அல்லாஹ் எங்கே தெரிவு செய்கிறான்டா, பக்கா பள்ளத்தாக்குக்கு தெரிவு செய்து அந்த பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போகணுமா. எப்படி அவர் இப்ராஹிம் நபி குழந்தையும் மனைவி பச்சை உடம்பு அவங்களையும் விட்டுட்டு போகணுமா. சாதாரண கற்பனை பண்ணி பாருங்க. இது அந்த பாடம் நடத்துகிற நாள். அந்த பாடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்துகிற விதமே பயங்கரமாக இருக்கு. ஏண்டா இன்றைக்கு குவைட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் வைஃபையும் பிள்ளையும் விட்டுட்டு போகணும்னு இருந்தால் அந்த நைட் உங்களுக்கு தூக்கம் போமான்னு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு ஃப்ளைட் இல்லை, கரண்ட் இல்லை, அவங்களுக்கு பெட்ஷீட் இல்லை, பிளாங்கெட் இல்லை, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல அவங்க தூங்கணும். அவங்க மனைவி பிள்ளை நைட்டில் ஏதோ நிலா வெளிச்சத்தில் அவங்க தூங்கணும். வேற எதுவுமே இல்லை. இப்ராஹிம் நபி அவங்க விட்டுட்டு போகிற அந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவங்க போகிற நேரம் பின்னாடி அந்த அம்மா ஓடி வர்றாங்க. இப்ராஹிம் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. எங்களை விட்டுட்டு ஏன் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்ராஹிம் நபி அவர்கள் பேசவே இல்லைன்றாங்க. கோபத்தில் பேசாமல் இல்லை, தன்னை மனைவியோட கோபம் இல்லை. ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க, அவங்க திரும்பி பார்க்கவே இல்லைன்றாங்க. அதை பல வாட்டி புகாரியுடைய செய்தியில் நம்ம பார்க்குறோம். தன் மனைவி என் பிள்ளைய ரசூலுல்லாஹ் அதாவது இப்ராஹிம் நபி திரும்பி கூட பார்க்கல. நீங்கள் நினச்சிடக்கூடாது ரொம்ப கோபத்தில் போகிறாரு போல. அவர் திரும்பி பார்த்தால் உணர்ச்சி வசப்பட்டுருவார், ரொம்ப கவலைப்படுவார். பச்சை உடம்பு அந்த அம்மா குழந்தைய தூக்கிட்டு இருக்கிற நிலைமையில, யாருமே இல்லாத ஒரு இடத்துல, மனித சஞ்சாலமே இல்லாத ஒரு இடத்துல, மரமட்டைகள் இல்லாத ஒரு இடத்துல, தண்ணீர் வசதி இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு போகணும்டா. பெருமாள் சொல்றாங்க, அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்து 3வது முறை கேட்டாங்க, அல்லாஹ் உமர் இப்ராஹிமே அல்லாஹ் தான் ஏவினானான்னு கேட்டாங்களா. அந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி அவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லப்போக்குள்ள சொன்னாங்க. திரும்ப அந்த ஹதீஸை படித்து பாருங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை, ஆமான்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தன் மனைவியை திரும்பி பார்த்து ஆமான்னு சொல்லல, ஆமான்னு போயிட்டாங்க. மலைகளுக்கு இடையால போறாங்கன்னா, மக்கான்னா மலைகளுக்கு நடுவுல உள்ள ஒரு ஊரு. எல்லா பக்கத்துலையும் மலை இருக்கும். இது ஒரு பள்ளத்தாக்கு. நீங்க பாத்தீங்கன்னா காபத்துல்லா ரொம்ப கீழே இருக்கும், மலைகள்லாம் மேலே இருக்கும். காபத்துல்லா தான் தாழ்ந்த இடத்துல இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய ஆலயத்தை மலை உச்சியில் எடுக்கல, அது ரொம்ப தாழ்ந்த இடம். மற்ற இடங்கள்லாம் அதனால தான் காபத்துல்லா எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது பள்ளத்தாக்கு. மற்ற பகுதியெல்லாம் மலைகளை உடைச்சு தான் ரோட் போட வேண்டியிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இப்ராஹிம் நபி அந்த மலைகளுக்கு இடையால் போய் தன்னுடைய குழந்தையும் தன் மனைவியும் தெரியாத விதத்தில், கவனமாக அண்டர்லைன் பண்ணுங்க வார்த்தையை, தன் மனைவியும் பிள்ளையும் தெரியாத விதத்தில் கைகளை ஏந்தி அல்லாஹ்விடம் ஒரு துவா கேட்டார். அந்த துவா திருக்குர்ஆன்ல வருது. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஅன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம். யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை குடியமர்த்திட்டேன்ட்டார். யா அல்லாஹ் என் மனைவி பிள்ளையை குடியமர்த்துன்னு சொல்லலை, இங்கே தான் இவங்க சந்ததியே வரப்போகிறாங்க, இங்கே தான் அவங்க வீடு, இதுக்கு பிறகு இங்கே தான் வாழ போகிறாங்க. 2 பிள்ளைகள் 2 மொழி பேசணும். இஸ்ஹாக் அந்த பக்கம் ஈப்ரு மொழி, இந்த பக்கம் அரபி மொழி உருவாக போகுது. இன்றைக்குள்ள பிரச்சனையே நானாக்கும் தம்பிக்கும் தான். அவர் நானா பக்கத்தில் நபிக்கு பிறகு ஒரு நபிக்கு பிறகு ஒரு நபி. பாப்பா இப்ராஹிம் நபி, பாப்பா மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் நபிக்கு அவருக்கு மகன் யாக்கூப் நபி இஸ்ராயில், யாக்கூப் நபி மகன் யூசுப். இப்படி ஒரு நபி வந்துட்டு போறாங்க. இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து உட்கார்ற மனைவி இவங்களை பத்தி இன்னைக்கு ரொம்ப குற்றமா பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அடிமை பொம்பளை, இந்த அரபுகள் வந்த இடமெல்லாம் அடிமை பொம்பளை, ரசூலுல்லாவை தாக்குவதாக நினைத்து கொண்டு அந்த பக்கத்திலிருந்து அப்படி பேசுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி யாராவது வேற மாதிரியும் பேசலாம். இப்ராஹிம் நபி அந்த மனைவியோட வாழ்றதுக்கு இந்த மனைவிய மகனை இங்க விட்டுட்டு அவர் அங்க போயிட்டாரு. அந்த அம்மாக்கு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் அவங்களோட போகணும், சாராவோட சலாமுன் அலைஹா, அவங்களோட வாழ்றதுக்கு என்னை விட்டுட்டு போறீங்களா? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன தெரியுமா? இப்ராஹிம் நபி இப்படி போற நேரத்தில் அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவினானான்னு கேட்கிற நேரம் ஆமான்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்ப எங்களை அல்லாஹ் பார்த்து கொள்வாண்டாங்க.
சுபஹானல்லாஹ். அல்லாஹ் அந்த பாடத்தை நடத்துவதற்கு தெரிவு செய்தவர்கள் மிகவுமே அற்புதமான கல்புடையவர்கள். ஈமானால் அந்த கல்பு நிறைந்திருந்தது. இந்த உலக மனிதர்களுக்கெல்லாம் ஒரு விஞ்ஞானியை முன்னாடி கொண்டு வந்து இவங்களை தான் பாடம் நடத்துறது, தலைவனாக்கிக்கிறோம், இவங்களை பாருங்கன்னு சொல்லல. ஒரு அடிமையாக ஒரு மன்னர் கிஃப்டா கொடுத்த ஒரு பெண்ணை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரிவு செய்கிறான். தெரிவு செஞ்சு அந்த அம்மாவை கொண்டு வர்றான். அந்த அம்மா ஆமா அப்ப எல்லாம் எங்களை பார்த்துருவான்ட்டாங்க. அவர் போய் துவா கேட்கிறார். அந்த துவாவை கேட்டுட்டு போறார். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஸீ ஸரஅ. யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்திட்டேன். யா அல்லாஹ் ஒரு பள்ளத்தாக்கு கைரி ஸீ ஸரஅ, எந்த விவசாயத்துக்கு லாயக்கு இல்லாத ஒரு மண், எங்க பார்த்தாலும் எதுவுமே இல்லை. நான் இப்ராஹிம் நபி ஒரு பவுசர்ல பெரிய தண்ணீரை கொண்டாந்து கொடுக்கல, கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சோண்டு உணவு, பெரிய கண்டெய்னர் கணக்கெல்லாம் உணவு கொடுத்துட்டு போகல, 4 நாள்ல முடிச்சிடும். அல்லாஹ் மீதானே அல்லாஹ் நடத்துற பாடம் என்ன தெரியுமா? இம்பாசிபிள். பாலைவனத்தில் நீங்க பாலைவனத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, உலகத்துல வேற பகுதியை விட நீங்க அதை நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. இன்றைக்கு பாலைவனம் மாறிக்கொண்டிருப்பதை நீங்க பார்த்துட்டு நிற்கிறீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாலைவனத்து நடுவுல ஒரு ஆண் சிக்கினான்னு வைங்க, கண்ணுக்கு தெரிகிற தூரத்துல தண்ணி கிடைக்கலன்னு வைங்க, உடம்பு டீஹைட்ரேட் ஆகிரும். ஜிபிஎஸ் டெக்னாலஜி இல்லை, எங்க போனா என்ன கிடைக்கும்? இன்றைக்கே இப்படி நிலைமைண்டா, இன்றைக்கிலிருந்து 10,000 வருடங்களுக்கு முன்னாடி இது நடந்திருந்தா அல்லாஹ் என்ன பண்ணினான் தெரியுமா? ஒரு ஆண் மகனுக்கு உடல்ல சக்தி இருக்கு, நீங்க கொஞ்சம் இருங்கம்மா நான் ஓடி போய் எடுத்துட்டு வரேன்னுவாரு. ஆம்பளைய வேணுமென்றே அல்லாஹ் நீக்கிறான் அந்த பாடத்தில். இந்த உலகத்தில் பலகீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் கொண்டு வர்றான். பெண்ணை கொண்டு வரல, ரொம்ப பலகீனப்படுத்தி பெண்ணை கொண்டு வர்றான். எப்படின்னா குழந்தை பெத்தெடுத்துட்டாங்கன்னா வகுனன் அலா வகுன், பலகீனத்துக்கு மேல பலகீனப்பட்டு தான் ஒரு குழந்தையை பெத்தெடுக்கிறதாக சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த அம்மாவை தெரிவு செய்யறாங்க. இப்ப பால் குடிக்கிற பருவம் அந்த குழந்தை, இந்த அம்மா பாலைவனத்தின் நடுவுல நிக்கிறாங்க. அல்லாஹ் கோபம் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் ரொம்ப கோபம் அவங்களோட. அல்லாஹ் அவங்களோட தான் ரொம்ப இறக்கும், ரொம்ப பாசமா நடக்க போறான். இந்த பாடத்தை நடத்துற விதமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த பாடத்தை அல்லாஹ் நடத்தி முடிக்கிற நேரம் அந்த கௌரவம், அவங்களுக்கு கிடைச்ச அந்தஸ்து, இதெல்லாம் பார்த்து நான் படிப்பினை பெறுவதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் போயிட்டாரு. என்ன துவா கேட்கிறாரு? யா அல்லாஹ், ஒத்தருமே இல்லாத ஒரு இடத்துல பிவாதி கைரி ஸீ ஸரஇன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம், உன் சங்கையான ஆலயத்துக்கு பக்கத்தில் நான் விட்டுட்டு போறேன். யா அல்லாஹ், ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், எதுக்கு விட்டுட்டு போறேன் தெரியுமா? இந்த உலகத்துல தலையை வைக்கிறதா இருந்தா, சஜதா செய்யறதா இருந்தா, நீ தெரிவு செஞ்ச இடம் அதுதான். இவங்க தொழுகையை நிலைநாட்டு நல்லா சொல்லி அனுப்புறான். இப்ராஹிம் அவங்க தொழணும், இந்த இடத்துல தொழுகை நிலைநாட்டணும். ஏன் பலஸ்தீனத்துல தொழுந்தா தொழுத மாதிரி ஆகாதா? ஈராக்ல தொழுந்தா தொழுத மாதிரி ஆகாதா? ஜோர்தான்ல தொழுந்தா தொழுத மாதிரி ஆகாதா? ஏன் இங்க வரணும்? அல்லாஹ்வுடைய பிளானை நம்ம முழுக்க படிக்கணும் ஒழுங்கா. ரப்புல் ஆலமீன் மீது நம்பிக்கை கொள்வது என்பது, அவன் எதை செஞ்சாலும் சரியா செய்வான், கரெக்டா செய்வான். இதுக்கு அறிஞர்கள் சொல்லுவாங்க, சுரூருல் கல்பி முர்ரில் கதா, அல்லாஹ்வுடைய கசப்பான தீர்ப்புகள் நேரம் மூமினுடைய கல்பு சந்தோஷத்தில் துடிக்குமா, அது சந்தோஷப்படுமா. அல்லாஹ் ஒரு கசப்பான ஒரு தீர்ப்பை சொல்லுவானாம், ஆனா மூமின்கள் அந்த தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். சுரூருல் கல்ப், கல்பு சந்தோஷப்படுமா. அல்லாஹ்வுடைய கலாவுல இன்னைக்கு நீங்க குவைத் வரணும் அப்படின்னு இருந்திருந்தா இது அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பை சந்தோஷமா நாம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த தீர்ப்பை அவங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க கேட்கலையா, அல்லாஹ் ஒரு பிளாங்கெட் இல்லாம பாலைவனத்து நடுவுல என் கணவர் என்னை விட்டுட்டு போறாரு, அந்த பக்கம் ஒரு மனைவி என்னை விட்டுட்டு 1000 கிலோமீட்டருக்கு அங்கால போறாரு, இறைவா இது நீதியான்னு அவங்க கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க புள்ள என்பது பிற்காலத்துல தெரியுது. தந்த வாப்பா ஒரு நபி, அவர் துரோகம் பண்ண மாட்டார்னு வளர்த்திருக்கிறாங்க. ஸோ அதான் இன்னைக்கு ஓதினாங்க. அவங்க மகனை கூட்டிட்டு போற நேரம் ஃபலம்மா பலக மாவு சாய், அவரோட சேர்ந்து வேலை செய்யற பருவத்தில் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த பிறகு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பவுக்க ஃபந்தூர் மாதா தர, உன்னை கனவு கண்டேன், வெற்றதா கனவு கண்டேன், என்ன வாப்பா சொல்றேன்னு கேட்கிற நேரம், இஃப் அல் மா துமர், வாப்பா உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்ங்க வாப்பா, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பொறுமையாளர் பட்டியல மறுமையில கூப்பிடுவான்.
அப்படின்றாங்க. அந்த உம்மா எப்படி வளர்த்திருப்பாங்க? வாப்பா இல்லாம என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க? உங்க வாப்பா யாரு தெரியுமா? இப்போ உன்னை அறுக்க கொண்டு போறாரு, அன்றைக்கு என்னை விட்டுட்டு போனவர் இவர் தான். உன்னை பாலைவனத்து நடுவில் விட்டுட்டு போன சொல்லி இருந்தா வாப்பாவை கண்ட பையன் எப்படி இருப்பான்? அன்றைக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? உங்க வாப்பா யாரு தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இப்படி எல்லாம் ஒரு பெண்ணுக்கு, எங்களுக்கு எல்லாம் மனைவிமார்கள் எல்லாரும் பெண்கள் இருக்கிறோம், இந்த பெண்கள் இப்படி நடப்பார்களா? சுபஹானல்லாஹ். ஈமான் நுழைந்தால் நடப்பாங்க. மனைவி கணவனும் விட்டுட்டு போறாரு, பச்சை உடம்போட அந்த புள்ளைய வச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடத்தை நடத்த போறான். அந்த பாடத்தை நீங்க இன்றைக்கு போய் பாலைவனத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார்கள், நியூயார்க் நெவர் ஸ்லீப் என்பார்கள். அமெரிக்காவுடைய நியூயார்க் ஒருபோதுமே தூங்காதான். ஏண்டா பணப்புழக்கத்தில் 24/7. நியூயார்க் அமெரிக்காவுடைய ஹார்ட், இதயம். அமெரிக்காவுடைய பணம் அங்கிருந்து தான், அதாவது நியூயார்க் சிட்டி தான் அமெரிக்காவுடைய மெயின் பொருளாதார ஊற்று. அது தூங்கவே தூங்காது. இன்னொரு சிட்டி இருக்குது வேர்ல்டில், மக்கா நெவர் ஸ்லீப். மக்கா ஒரு போதும் தூங்காது. அது பணத்துக்காக தூங்கல. ஜித்தா ஏர்போர்ட் எப்பயும் பிஸியாகவே இருக்கும். ராத்திரி 2 மணி ஆகுது, ஒரு ஃப்ளைட் முடியும், இன்னொரு ஃப்ளைட். எதுக்குப்பா வந்தாங்க? வியாபாரத்துக்கு வர்றவங்க அங்க கூடயா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத் லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்ராத்தோடு ஒரு ஃப்ளைட் முடியும், இன்னொரு ஃப்ளைட் முடியும், இன்னொரு ஃப்ளைட். ஜஸீரத்துல் அரப், அங்க ஒரு இடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அற்புதமான கிளைமேட்டை அல்லாஹ் வைக்கல. ரொம்ப கஷ்டமான கிளைமேட். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருகிற நேரம் அர்துல் வாபியாண்டாங்க, நோய் வாய்ப்படுற பூமி. பிலால் ரலியல்லாஹு அழுதார்கள். வந்த உடனே நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த இடத்துல அல்லாஹ் ஹரத்தை தெரிவு செய்தான். அந்த ஹரத்துல ஒன்றை நீங்க பார்க்கலாம். அங்க என்ன இருக்குது? இங்க இருந்து நம்ம தொழுகிறோம், இங்கிருந்து ஒரு இடத்துல நின்று தொழுகிறோம், ருக்கூ செய்கிறோம், சுஜூது செய்கிறோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்கிறது இபாதத்தா அல்லாஹ் வச்சிருக்கிறான். தூங்குறது இபாதத்தா வச்சிருக்கிறான். இங்க இப்படி இருப்போம், இப்படி ருக்கூ போவோம், சுஜூதுக்கு போவோம். இந்த 3 செயல்களை நம்ம செஞ்சு இங்க இபாதத்து செய்வோம். அங்க ஆகிஃபீன், தாயிஃபீன், அங்க தவாப் பண்ணக்கூடியவர்கள், அங்க அதாவது இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள், எல்லாம் இபாதத். எந்த இடத்துல ஓடுறது இபாதத்தா இருக்காது. பள்ளிவாசல்ல தொழுவிக்கிற நேரம் கூட அமைதியா வாங்கண்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு இடத்தை நடக்கிற இடமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த இடத்துல மனிதர்கள் ஒன்று சேர்ற இடமா வச்சிருக்கிறான். சஃபா மர்வா என்ற 2 மலைகளுக்கு பத்தியில இன்றைக்கு மக்கள் ஓடுறாங்க. அந்த அம்மா ஓடின ஒரே காரணம் மக்கா நெவர் ஸ்லீப். மக்கா ஒரு-போதும் தூங்காது. இரவுல கண்ணீர் மல்க அந்த மலைகளுக்கு மத்தியில் ஓடுறாங்க. என்ன காரணம்? இந்த பாடம் நடத்தப்பட்ட அந்த நாள். இது ஃபேஸ்புக்ல லைவ் போடல, வாட்ஸ்அப்ல கொடுக்கல, போஸ்டர் போடல, ரேடியோல கொடுக்கல. இந்த உலகம் ஒட்டுமொத்த பேர் சேர்ந்தாலும் இந்த வரலாறு அழிக்க முடியாது. நீங்க போய் குவைத்தில் ஃபாயில் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா மேலே இங்கேயும் பார்ப்பாங்க. அது யாருப்பா? எந்த குடும்பம்? உலகத்தில் ஒரே ஒரு சிட்டி. நீங்க போய் அமெரிக்கா யாருப்பா கண்டுபிடிச்சானா? கொலம்பஸ் என்றுவான். அதனால் கடற்கரையில இருந்து இழுத்தா எடுத்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. கொலம்பஸ் கண்டுபிடிச்சதா சொல்லுவார்கள். ஆனா யாருக்கு எந்த ஃபேமிலி ஃபர்ஸ்ட், என்ன சாப்பிட்டாங்க, எங்க இருந்து ஆரம்பிச்சுச்சு என்று சொல்ல இயலாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய காபத்துல்லாவை தெரிவு செய்த இடம். இந்த மனிதர்கள் அதுக்கு அதான் கிப்லா, இந்த அதை நோக்கி தொழணும் என்று சொன்ன இடம். அங்க போய் நீங்க ஒரு வக்து தொழுதால், ஒரு சுபகு தொழுதால், 1,00,000 சுபகு நீங்கள் தொழுதால், 1,00,000 நன்மை இல்லை, 1,00,000 சுபகு. நீங்கள் எங்கேயாவது போய் இன்றைக்கு தொழுதீங்கன்னா குவைத்தில் இன்றைக்கு தொழுக சுபகு, இத மாதிரி 1,00,000 பாட்டி. ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் 1000, அக்ஸாவுல 500, காபத்துல்லாவுல 1,00,000 தன்மை தொழுத நன்மை கிடைக்கிற இடத்தை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான். அங்க சூஸ் பண்ணினவங்க ஏன் தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, உன் தொழுகையை நிலைநாட்டும். தொழுகிறது வேற, தொழுகையை நிலைநாட்டுறது வேற. தொழுகை என்ன அல்லாஹ் சொல்லிருப்பான், கும்மனா நில்லுங்க. அதாவது காம ஒருவர் நின்றார்,
அல்லாஹ் அக்காம யூஸ் பண்றான். அதாவது தொழுகையை நிலைநாட்டுறது என்பது நாம தொழுது போறோம், எங்க சந்ததி தொழும், அதுக்கு பின்னாடி தொழுவாங்க. அந்த இடத்துல தொழுக முடியவே முடியாது. சந்ததிக்கு பிறகு சந்ததிக்கு பிறகு சந்ததி. அல்லாஹ் ஃபர்ஸ்டா ஒரு ஆளை சேஸ் பண்றேன்னு நீங்க லேசன் நினைக்கிறீங்களா? இப்ராஹிம் நபி அங்க விட்டுட்டு போறவங்க யாரு? தண்ட மனைவி. ஏனென்றா இந்த வரலாறு இதுக்கு போற அழியாதுன்னு அல்லாஹ் வச்சுட்டான். இது யாரும் வீடியோ பண்ணல, யாரும் ரெக்கார்ட் பண்ணல, யாரும் பக்கத்துல இருந்து பார்க்கவும் இல்லை. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய நேசம் வச்சிருக்கிறான், ஒரு பெரிய கிஃப்டை கொடுக்க போனான். இதான் அந்த ஈமானிய பாடத்தை நான் நடத்துறேன். உங்களுக்கு கவனமா பாருங்க. ரஸாக் என்ற பாடத்தை நடத்துறதோடு அல்லாஹ் உங்களோட எப்படி நடக்கிறான்டா, இந்த கிஃப்ட் யாருக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்ட். ஏண்டா காபத்துல்லாஹ்ல போய் நாங்க தொழணும்னு ஆசைப்படுறோம். இப்போ ஒரு ஆள் 2 ரக்காத்து தொழுகிறாரு, அதை பார்த்து பின்னாடி உள்ளவர் இன்னொரு 2 ரக்காத்து தொழுகிறாரு ஒரு நஃபிலான வணக்கத்தில். இவர் 2 ரக்காத்து தொழுவதை பார்த்து நானும் ஒரு 2 ரக்காத்து தொழுதா நன்மை நல்லமே அப்படின்னு நினைக்கிறாரு. 2 ரக்காத்து தொழுதாரு, இவருக்கு அந்த தொழுகை நன்மையும் கிடைக்கும். பின்னாடி ஒரு ஆள் 2 ரக்காத்து தொழுதாரு, இவரை பார்த்து அந்த நன்மையும் சேர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்குறான். இப்போ உங்களுக்கு கணக்கு புரியுதா இருக்கு? உங்களுக்கு கணக்கு புரியுதா இருக்கு? அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இப்ராஹிம் நபி குடும்பத்தை அல்லாஹ் பெரிய அந்தஸ்தில் மறுமையில கொண்டு வரணும்டா. யாராவது போய் கேட்டா யா அல்லாஹ் இவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தரஜாத்துன்னு கேட்டா அதுக்கு அல்லாஹ் சும்மா கொடுத்தன்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் அந்த கணக்கை காட்டுவான். ரசூலுல்லாஹ்க்கு போய் இவ்வளோ பெரிய அந்தஸ்து ஏன் யாரம் கேட்டா அல்லாஹ் அந்த கணக்கை போட்டு காட்டுவான். நீங்க எல்லாம் எவ்வளவு செலவாத்து சொன்னீங்க? செலவாத் என்பது துவா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், நாங்க என்ன துவா கேட்கிறோம் ரசூலுல்லாஹ்வுக்கு? யா அல்லாஹ் முஹம்மது நபிக்கு அருள் புரிவாயாக, அவருடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக. இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்ச மாதிரி. அப்ப ரொம்ப டீப்பா அருள் புரிஞ்சுட்டான். அந்த அருள் என்னன்னு கண்டுபிடிச்சு நாம பார்த்து இங்க இடத்துல சொல்றோம். ஃபாயில் ஒரு பெரிய பணக்காரரை பார்த்து இன்னொரு பணக்காரர் நிற்கிறாரு. இந்த அந்த பணக்காரர் மாதிரி இவர் ஆகணும்டா, இவரை விட அவர் பெரிய பணக்காரர். இப்ராஹிம் நபி கொடுத்ததுக்கு செஞ்ச அந்த அருளை மாதிரி அல்லாஹ் முஹம்மது நபிக்கு கொடுக்கட்டுமா? அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது, முஹம்மது நபிக்கு பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எப்படி பரக்கத்து? முஹம்மது நபியுடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செய்வாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு நீ பரக்கத்து செஞ்சு அப்படியா அல்லாஹ், இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்துக்கு பரக்கத்து செஞ்சு அப்படியா அல்லாஹ்ன்றான். கொஞ்சம் கவனமா பாருங்க சகோதரர்களே. அல்லாஹ் அந்த பாடத்தை என்ன அற்புதமா நடத்த போறான். சுப்ஹானல்லாஹ். 24/7 தூக்கம் இல்லாமல் சஃபா மலை மர்வா மலையில ஹாஜிகள் நடக்கிறார்கள். அல்லாஹ் தெரிவு செய்தது ஒரு லேடி, ஒரு பெண், ஒரு நபியுடைய மகள் அல்ல, பெரிய வம்சத்தில் வந்த ஒரு பெண் அல்ல. சலாமுன் அலைஹா ஹாஜரா, சலாமுன் அலைஹா. அல்லாஹ் ஒரு அடியானை தெரிவு செய்தால், அந்த கல்வி அல்லாஹ்வுக்காக பறிப்போயிருந்தால், ஈமானால் நிரப்பப்பட்டிருந்தால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அவர்களுக்கு கொடுக்கிற அந்தஸ்தை அல்லாஹ் காட்டுறான். துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு இஸ்ஸத்தை கொடுக்கிறான், நாடியவர்களிடம் பறிச்சு அல்லாஹ் மிதிக்கிறான். அவர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், ஆட்சியை நாடியவர்களுக்கு கொடுக்கிறான், நாடியவர்கள்ட்ட பறிக்கிறான். இன்றைக்கு அந்த அம்மாவை தூக்கி வைக்கிற இடம் இன்றைக்கு ஜித்தா குலுங்குது. ஜித்தா ஏர்போர்ட் விமான நிலையம் குலுங்குது. ஐரோப்பியர்கள் வருகிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் வர்றார்கள், எல்லாரும் ஸ்ரீலங்கா வர்றார்கள், இந்தியா வர்றார்கள், பாகிஸ்தான் வர்றார்கள். ரமலான் ஹரத்துடைய எக்ஸ்பென்ஷன் தாண்டி இன்னும் எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்றது என்று தெரியாமல் அந்த அளவுக்கு மக்கள் நிரம்புகிறார்கள். கஷ்டத்தோடு அங்கே வருகிறார்கள், நோய்வாய்ப்பட்டாலும் அங்கே நிற்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் ஹரம் நிரம்பி வழிகிறது, ஃப்ளைட் ஆபரேட் ஆகிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த அம்மாவை அல்லாஹ் தெரிவு செய்கிறார். இந்த இரவுல அல்லாஹ் என்னையும் உங்களையும் தெரிவு செய்யணும் என்ற நோக்கில் பேசுகிறோம். ரமலானின் ஈமானிய பயணம் என்றால் ஈமானுக்கு அல்லாஹ் கொடுத்த கௌரவம் இந்த உலகத்தில் நீங்கள் எதிலையும் பார்க்க மாட்டீர்கள் சகோதரர்களே, வேற எதுக்கும் பார்க்க மாட்டீர்கள். அந்த அம்மாவை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. தொழுகையை நிலைநாட்டணும் என்று அவர் சொல்லி போட்டு சொல்றாரு, ரப்பனா ஃபஜஅல் அஃபீதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம். யா அல்லாஹ் மனிதருடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லான்னு கேட்கிறார்.
துஆ 100% கபூல். 100 out of 100. இதுக்கு மேல கபூல் இல்லை, டோட்டல் கபூல். என்ன கேட்டு போறாரு? யா அல்லாஹ், ஒரு ஹஸ்பண்ட் தன் வைஃபுக்கு கேட்க முடியுமான துவா வேற எதுவுமே அவர் கேட்கல. வைஃப் அங்க தூரத்தில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் துவா கேட்க போக்கல, வைஃப் தெரியாமலே துவா கேட்டார். அவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் ஓடிடும். தூரத்தில் ஏர்போர்ட்ல இருந்து நீங்கள் வீட்டில் உங்கள் அதாவது ஃபேமிலியை விட்டுட்டு வர்ற நேரம், சில நேரம் இமிக்ரேஷனில் இந்த கிளாஸில் ஃபைனலாக அந்த பக்கம் நீங்கள் போகிற நேரம் கை காட்டினா பல பேர் கண்ணீரோடு வருவார்கள். தன்னுடைய குடும்பம் சரி நான் கண்டிருக்கிறேன், அதாவது வாப்பாட ஷர்ட்டை புல்ல இழுக்கும், போகாதீங்க வாப்பா. ஏர்போர்ட்டில் தேம்பி அழுகிற இடமா இருக்கும். இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய கட்டளை, அவர் ஆசையா இருந்து அல்லாஹ்விடம் கேட்டது ஒரு குழந்தை. அவர் வீடு கேட்கல, மாளிகை கேட்கல, உலகத்தில் வேற எதையும் கேட்கல. அவர் கேட்டது ஒரு குழந்தை. அந்த குழந்தை கிடைச்ச பிறகு அல்லாஹ் அவரோட கோபம் நீங்க நினைப்பீங்க, ஏன் இப்படி விட்டுட்டு போறதுக்கு அல்லாஹ் வைக்கிறான்? அமர்கலமா அவரோட வாழணுமே. ரப்புல் ஆலமீன் அவருடைய கலாவை ஒரு மூமின் ஏற்றுக்கொண்டால் அதான் ஈமான். ஈமான் அல்லாஹ் கேட்கிற, ஹஸிபன் நாஸ் ஐயகூலு ஆமன்னா அயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அல்லாஹ் கேட்கிறான், அஹஸிபன் நாஸ், மனிதர்கள் நினைக்கிறார்களா நாங்க ஈமான் கொண்டுட்டோண்டு வாயால சொன்ன உடனே அவங்கள நாங்கள் சும்மா விட்டுருவோண்டு? அவங்க ஈமான் வாயால சொன்னது கல்பல இருக்குதான்னு தேடி பார்ப்போம்ன்றான் அல்லாஹ். அவங்கள வஹும் லா யுஃப்தனூன், சோதிக்கப்படாம விட்டுருவோமா? அல்லாஹ் அஹஸிபன் நாஸ் என்றான். அஹஸிபல் லதீன, அதாவது அல்லாஹ் சொல்லல முஃமின்கள் என்று அங்க சொல்லல, மனிதர்கள் வாயால சொல்லுவாங்க ஈமான் கொண்டுட்டோண்டு. ஈமானை ப்ரூஃப் பண்ணுன்னு அல்லாஹ் கேட்பான். உன் கல்புக்குள்ள உள்ள ஈமானை ப்ரூஃப் பண்ணு. அதுக்கு கொடுக்கிற வேலை லேசி இல்லை, அதுக்கு கொடுக்கிற வேலை ரொம்ப பெரிய வேலை கொடுக்கணும், ரொம்ப பெரிய. இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. மூமின்கள் யார்? அல்லாஹ் சொல்கிறான், ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. அவர்கள் யார்? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வார்கள். அதோடு அல்லாஹ் சொல்லல சும்மலம் யர்தாபு, அவர்கள் சந்தேகம் கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் ஒன்றை சொன்னால் சந்தேகப்பட மாட்டாங்க. கபர் பக்கத்தில் போய் இது நடக்குமான்னு நினைக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நான் வந்தால் மலக்குகள் வந்து என்னிடம் விசாரிப்பார்கள் என்பதில் உறுதியாக நிற்பார்கள். சும்மலாம் யர்தாபு. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அவங்க ஈமானை எப்படி ப்ரூவ் பண்ணுவாங்க தெரியுமா? அதாவது அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், தன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுடைய ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து தன் ஈமானை ப்ரூவ் பண்ணுவாங்க. தன்னுடைய உயிரையே கொடுக்க தயங்க மாட்டாங்க. உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ எல்லா ஏற்பாடும் ரெடியாச்சு, இப்ராஹிம் நபி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த உலகத்தில் நபிமார்களுக்கு அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்தான். நான் பார்த்த வரையில் எனக்கு தெரியல, நான் பார்த்த வரையில் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அற்புதம் வேற ஒரு கைத்தடியை கையில கொடுக்கல. மூசா நபி கையில ஒரு கைத்தடியை கொடுத்தான், அது ஒரு அற்புதமா மாத்தினான். ஈசா நபிக்கு ஊதினா பறவை பறக்கும், குஷ்ட நோயாளிகள்லாம் சோமாக்கிடுவாங்க. இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லி போட்டு இயேசு நோயெல்லாம் அது செஞ்சாங்க. இன்றைக்கு அவங்க செஞ்சுட்டு போவாங்க. மரணித்தவரே பி இஸ்னில்லா, அல்லாஹ்வுடைய உதவியால் உயிர் கொடுக்கும் ஆற்றலை கொடுத்திருந்தாங்க. இப்ராஹிம் நபிக்கு அப்படி என்ன கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்ன கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி எதுவுமே இல்லை. இப்ராஹிம் நபியோட பேசினால் அந்த பேச்சில் மயங்கிடுவாங்க. இப்ராஹிம் நபியோட பேசி தப்பையில அவ்வளோ அற்புதமா இந்த ஷிர்க்க உடைக்கிறதுக்கு இப்ராஹிம் நபி மாதிரி அறிவுபூர்வமா ஷிர்க்க உடைச்சு பேசக்கூடியவர் இப்ராஹிம் நபி. அதுதான் அவருக்கு கொடுத்த அற்புதமே. ஒரு ராஜா அவரோட விவாதம் பண்றாரு. என்ன ரப்பு யாருப்பா? உயிர் கொடுப்போம் உயிர் எடுப்பவன். நாங்கள் விவாதம் பண்ண என்ன சொல்லுவோம்? உயிர் கொடுப்போம் உயிர் எடுப்போம்னு சொல்லிட்டேன்டா. அவன் சொல்கிறான், அப்போ நானும் கொடுப்பேனேப்பா, அவன் ரப்பு மாதிரி இந்த மாதிரி சாக நிற்கிறான், நீ போப்பா, செத்த தூக்கில் போட வச்சிருக்கிறோம், அவனை விட்டுறேன், உயிரை கொடுத்துட்டேன்னா ரோட்டில் போகிறவன் எடுத்து கொண்டு காட்டி பார்த்தியா சாகடிச்சிட்டேன் அப்படின்றான். இப்ராஹிம் நபி இல்லைப்பா இது இல்லைப்பான்னு எல்லாம் விவாதம் பண்ணலை. ஓ கரெக்ட், உயிர் கொடுத்துட்டியா, உயிர் எடுத்துட்டீங்களா, சூப்பர். என் ரப்பு இன்னொன்றையும் சேர்த்து செய்வான், அதையும் செஞ்சு காட்டுங்கன்றார். நாங்கள் இப்படியெல்லாம் விவாதம் பண்ணினா பல நாள் அதிலே நிற்போம். இது இல்லைப்பா உயிர் கொடுக்கறது, அதுதான் உயிர் குடிக்கிறது. இப்ராஹிம் நபி சொன்னார், என் ரப்பு கிழக்கில் சூரியனும் உதிக்க வைக்கிறான், மேற்கில் மறைக்க வைக்கிறான். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? மேற்கில் உதிக்க ஒன்று பண்ணிட்டீங்க, கரெக்ட்.
உயிரை கொடுத்து உயிரை எடுத்துட்டீங்க, இப்ப அடுத்தது செஞ்சு காட்டுறீங்களே. மேற்கில் உதிக்க வச்சு கிழக்கில் மறைக்க வச்சிங்கன்னா கம்ப்ளீட் ஓகே. ரொம்ப செய்யறது கஃபர், வாயடிச்சு போயிட்டான். இதுக்கு மேல பேச இயலாது, அவரோட பேசவே முடியாது. அந்த அளவுக்கு அறிவு என்றால் அறிவு. சூரத்துல் பக்கரா சொல்லுது, மனிதர்கள் தான் அவர் மார்க்கத்தை நிராகரிப்பார். அறிவுபூர்வமாக மக்களுக்கு கொண்டை விளக்கணும் என்றால் அவரை மாதிரி சுபஹானல்லாஹ். அவர் ஒரு சமூகம் என்றான் அல்லாஹ், ஒரு தனி மனிதனை பார்த்து அற்புதம். நான் அதை பற்றி பேசலன்னா அது நீண்ட பெயரும். அவர் எப்படி நடந்து கொண்டார், எப்படி ஆகினார். இப்ராஹிம் நபிக்கு அந்த ஆற்றல், இப்ராஹிம் நபி கரெக்டரோடு நீங்க பார்த்தீங்கன்னா இது நடக்கவே நடக்காது. ஏன்னா அவர் அவ்வளோ பகுத்தறிவு. ரப்பே இங்க விட்டுட்டு போனா தண்ணி முடிஞ்சிருமே, இங்க விட்டுட்டு போனா சாப்பாடு தீஞ்சிருமே, முடிஞ்சிருமே. இவங்க எவ்வளவு தூரம் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க? தெரிகிற இடம்லாம் கிணறு இல்லையே. இன்றைக்குள்ள குவைத் இதுக்கு முன்னாடி இருக்கல. இன்றைக்கு அவங்களுக்கு ரொம்ப தண்ணி கிடைச்சிட்டு, தண்ணி இல்லாத பாலைவனத்தில் தண்ணிக்குரிய அவஸ்தையை மிக கஷ்டத்தோடு அவர்களுக்கு அந்த தண்ணி தான் அவங்களுக்கு தேவை. ரொம்ப தண்ணியோட அவ்வளவு மரியாதை நடப்பாங்க. இப்ராஹிம் நபி என்ன பண்றார்? அல்லாஹ் சொன்னா சமிஅனா வ அத்தஅனா, கட்டுப்படணும், விட்டுட்டு போறார். அந்த அம்மாவை விட்டுட்டு போயிட்டார். துவா, மனிதனுடைய கல்புகளை அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ். இன்றைக்கு போய் ஹரத்தில் பாருங்க, வேர்ல்டில் உள்ள பெரிய பெரிய மன்னர்கள்லாம் மறந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய ராஜாமார்கள் வாழ்ந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய ஆட்கள். உங்கள் கையில் ஃபோன் இருக்கும், ஆப்பிள் ஃபோன். இது ஸ்டீவ் ஜாப்ஸ் செத்து ஒரு 14 வருஷம், 2012-11 செத்து போனார் ஒரு கேன்சரில். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஞாபகமானு கேட்டால், ஆப்பிள் ஃபோன் கையில் இருக்கிற டைம்லேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் மறந்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் அவர், அவ்வளோ பெரிய சல்லிக்காரர். ஆனால் நீங்கள் போய் அமெரிக்காவில் ஹாஜரா சலாமுன் அலைஹாண்ட முஸ்லீம்கிட்ட கேட்டால், கனடாவில் உள்ள முஸ்லீம்கிட்ட கேட்டால், சஃபா மர்வாவில் ஓடுறது என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தைய பற்றி நீங்கள் கேட்டால், இந்த பேரை யாருமே மறக்கல. இன்றைக்குள்ள ஃபேஸ்புக்கில் செல்ஃபி அடித்து போட்டிருப்பீங்க. இந்த செல்ஃபி எல்லா நாளும் ஓடாது, அது கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும். 4 பேருக்கு ஷேர் ஆகும், 4வது நாள் காணாமல் போயிடும். ஆனால் இந்த வரலாறு அல்லாஹ் எல்லார்ட்ட இருந்தும் மறக்கடிக்காம அது ஞாபகத்திலே வைக்கணும் என்பதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஊரை துவங்க போகிறான். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த அம்மா ஓடுறது தான் அந்த ஊரின் துவக்கம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. உலகத்தில் எந்த ஊர்லையாவது முஸ்லீம்களுடைய உம்முல் குரா, தாய் நகரம் என்று சொல்லக்கூடிய மக்காவுடைய துவக்கத்தை கிளியரா சொல்ல இயலுமான ஒரு சமூகம் இந்த சமூகம். இதுதான் டே, இதுதான் இடம், இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்தாங்க, அந்த ஃபேமிலி இவங்க தான் என்பதை கிளியரா சொல்லலாம். இப்போ ஆரம்பிக்க போகுது. தண்ணி முடிஞ்சிட்டு, சாப்பாடு முடிஞ்சிட்டு. அல்லாஹ் ஏன் ஒரு ஆம்பளைய வைக்கல, ரொம்ப பலகீனமான ஒரு ஆளை கொண்டு வந்து வைக்கிறான். இவங்க செத்து போனாங்கண்டா இந்த வரலாறு டோட்டலாக முடிஞ்சு, ரப்புல் ஆலமீனுடைய வாக்குறுதி இல்லாமல் போயிடும். காபத்துல்லா இல்லை, என்ன செத்து போயிட்டாங்கண்டா அல்லாஹ் பாதுகாக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன ப்ரூவ் பண்ண வர்றான்னு தெரியுமா? இப்ராஹிம் போங்க, பக்கத்தில் யாராவது இருக்கிறாங்களா? நோ. பக்கத்தில் ஏதாவது விவசாய நிலம் இருக்குதா? இல்லை. பக்கத்தில் கிணறு இருக்குதா? இல்லை. தண்ணி பவுசர் இருக்குதா? இல்லை. டோட்டல் தண்ணி முடியுது. அல்லாஹ் உங்களோட கோபம் இல்லை, அல்லாஹ் உங்க ஈமானை டெஸ்ட் பண்றான். அந்த அளவுக்கான ஈமான் எங்களிடம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்தை கொண்டு வந்து எல்லாரையும் எல்லாம் அனுப்பிட்டு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலைவனத்தின் நடுவில் நம்மளை வச்சு மண்ணில் தூங்குற நேரம் எப்படி இருக்கும்? பக்கத்தில் ஒரு நைட் பல்பு இல்லை, ஒத்தருமே இல்லை, பேச கதைக்கு யாருமே இல்லை. இந்த டைம்ல தெரிகிறதுக்கு 2 மலை இருக்குது, சஃபா மருவா. அந்த அம்மாவோட தண்ணி முடியுது, அந்த அம்மாவுடைய கல்புல உள்ள ஈமான் முடியல. அவங்க கல்புல ஆழமா பதிஞ்சிருக்கிறாங்க. ஒரு பாலைவனத்தின் நடுவுல ஒரு பெண் நின்று இந்த இடத்துல நம்ம காலி என்று நினைக்க, அவ்வளவுதான் நினைக்கிறது. முடிஞ்சு போச்சு, தண்ணி முடிஞ்சு, சாப்பாடு முடிஞ்சு. எதுல போக? பஸ்லையா? வாகனத்திலையா? ஒரு வாகனம் இல்லை, கண்ணு தெரிகிற தூரம் பாலைவனம். புள்ளைய தூக்கிட்டு எங்க போக? போற வழியிலே டீஹைட்ரேட் ஆகி செத்து போயிடும் புல்லு. நாங்க பார்த்திருக்கிறோம் சில இடங்கள்ல. அதாவது குழந்தைக்கு ஒரு டைம் தான் இருக்கலாம், தாயை கொண்டுட்டு குழந்தைய கொல்லாம போயிடுவான். அந்த புள்ள தாய் மேலேருந்து துடிச்சு 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 செத்து போயிடும். ஏன்னா டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா உடம்பு செத்து போயிடும். ஸோ இந்த அம்மா முன்னாடி இன்னும் பழகிடும். அம்மாவை மட்டும் தனியாக வச்சிருந்தா பிரச்சனை இல்லை,
அவக்கு எப்பயும் ரொம்ப ஆத்திரம் வரணும்டா தண்ட புள்ளைய பார்க்கிற நேரம் தண்ட கணவன் மீது ஒரு பதுவா வரும். இந்த புள்ள துடிக்குது, புள்ள ஐசியூவில் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனது தான் ஐசியூக்கு காரணமாக இருந்த ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். அந்த பொறுமை வராது, இதனால தானே ஒரு வரும். அல்லாஹ் அப்படி ஒரு செட்டிங் பண்ணுறான். ஹஸ்பண்ட் அந்த பக்கம் போகிற நேரம் சாரா சலாமுன் அலைஹா நிற்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் பற்றி நீ தப்பாக நினைக்கக்கூடாது. உன் குழந்தை இங்கே விட்டுட்டு போகிறன்னு குழந்தை துடிக்குது. இப்போ குழந்தை விரைக்குது, தண்ணி வேணும், ஒன்றுமே இல்லை, சாப்பாடு முடிஞ்சு பலகீனத்துக்கு மேலே பலகீனம். இப்போ ஒன்று மட்டும்தான் இருக்குது. அந்த அம்மா தன் ரப்போட பேசுகிறத நிப்பாட்டல்ல, திரும்ப பேசுகிறாங்க. எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் வச்சு பாருங்கள். உங்கள் யாராவது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உங்களை புள்ளையோ யாரோ ஐசியூவில் இருந்தால் ஏசி போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே இதெல்லாம் வேறுத்து சோஃபா போட்டிருப்பாங்க, உட்காரவே தோணாது. அப்படி போய் எட்டி பார்ப்போம், மறுபடி நடப்போம், மறுபடி வருவோம், மறுபடி நடப்போம், இந்த மாதிரி நடந்துகிட்டே இருப்போம். ஹாஜரா சலாமுன் அலைஹா மலைக்கு மேலே ஏறி எட்டி பார்க்குறாங்க, தூரத்தை பார்க்குறாங்க, யாருமே தெரியல, ரொம்ப பெரிய டென்ஷன். அந்த பக்கம் பார்க்குறாங்க, ஒரு பெண் நடக்கிறாண்டா, வேகமாக நடக்கிறாண்டா, ஒரு மலைக்கு மேலே வேகமாக ஏறாண்டா, பூட் போட்டில்ல அவங்க காலில். எங்களை மாதிரி ஏசியில் இன்றைக்கி சஃபா மருவாவில் போகலை, கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர், 7 ரவுண்டுன்னா 3 கிலோமீட்டர். அந்த அம்மா தன் குழந்தை பாதுகாக்கப்படணும், ஆனால் ஓடுற நேரம் தன் கணவனை திட்டல. இந்த ஏன் ரப் எங்களுக்கு இப்படி என்று கேட்கல, நாங்களா கிடைச்சோம் என்று கேட்கல. அவங்க பொருந்தி கொண்டாங்க, ரப்பே நீ சோதிப்பாய், கைவிட மாட்டாய். சாப்பாடு முடிஞ்சிட்டு உலகத்துக்கு அல்லாஹ் இந்த பாடத்தை நடத்த ஆரம்பிக்கிறான். வர்ரஸாக் ஸுல் குவத்தில் மதீன் இந்த ஸில் அர்ஷில் மஜீத் ஃபஆலு லிமா யுரீத். அவன் ரஸாக் என்ற பாடத்தை நடத்த ஆரம்பிக்கிறான். எப்படி நடத்தணும் தெரியுமா? அல்லாஹ் சாப்பாடை கொடுத்து இப்படி நடத்துறது இல்லை. சாப்பாடே கிடைக்காத இடத்துல உயிர் வாழ்ந்தா இட்ஸ் இம்பாசிபிள். வேர்ல்டில் உள்ள எல்லா ஆய்வாளரையும் கூட்டிட்டு வச்சு இதை கேட்ட இட்ஸ் இம்பாசிபிள், இது பாசிபிள் இல்லைப்பா, இம்பாசிபிள். அங்கே டெத்து நடக்கும், அவங்க செத்து போயிடுவாங்க. அது பாலைவனத்து நடுவில், மிடில் ஆஃப் த டெசர்ட், ஒரு பாலைவனத்தின் நடுவில் ஒரு குழந்தையும் பச்சை உடம்பு ஒரு பெண்ணும் இருந்தாங்கடா, அவங்க எப்படி வாழுவாங்க? முழு வேர்ல்டுக்கும் வீடியோ கேமரா செட் பண்ணப்படலை. ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலும் தன்னுடைய நபியின் மூலமாக நமக்கு இந்த வரலாறை சொல்லி தர்றான். எந்த கேமராவும் இல்லாம அந்த அம்மா ஓடுறாங்க. ஓடுற ஒவ்வொரு நேரமும் நீங்க நினைக்கிறீங்க அவங்க கால் ஓடுதுண்டு. அல்லாஹ் படிச்சு தர்ற பாடம் உங்க கல்பு வேகமா ஓடுது. தன் ரப்போட கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க, ரப்போட மன்றாடுறாங்க. அல்லாட்டு யாரெல்லாம் உனக்கு எல்லாமே தெரியுந்தா நீ தந்திரியாலாண்டா? அப்படியெல்லாம் எல்லாம் தரமாட்டானா? அடிமையா நின்று ஒரு எஜமான்ட்டு ஒரு அடிமை கெஞ்சி கேட்பானே, எனக்கு லீவ் தர்றியான்னு கேட்பானே, இது மாதிரி கெஞ்சணுமா? ரப்புல் ஆலமீன் துடிக்கிற நேரம் அந்த அம்மா ஒரு வாட்டி ஓடி அப்படி உட்காரல. அந்த ஈமான் முதிர்ச்சி அடைந்த ஈமான். ஆனா செயல் வேணுமாம், ரிஸ்க் இறங்கணுமாண்டா, முயற்சி எடுக்கணுமாம். அந்த அம்மா சஃபா மலைக்கு மேலே ஏறுறாங்க, எட்டி பார்க்குறாங்க தூரத்தில். வல்லாஹி அந்த அம்மா அது ஒரு இபாதத்தா அன்றைக்கு தெரியாது. அவங்க வெறும் நடந்தது தான். அந்த நட வெறும் நடையல்ல, இந்த கல்போடு இறைவனோட பேசிக்கொண்டு நடந்தார்கள். தன் இறைவன் கைவிட மாட்டான் என்று நினைத்தார்கள். ஷஃபாக்கு மேல் ஏறி பார்த்தார்கள். அது சின்ன மலை, இமயமலை மாதிரி பெரிய மலை இல்லை, மர்வாக்கு மேலே ஏறி பார்த்தார்கள். இப்படியே நடக்கிற நேரம் 7வது முறை அந்த அம்மா தூரத்தில் பார்க்குறாங்க, யாரையாவது கையில் அல்லாஹ் தண்ணி அனுப்பிடுவான், எங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான், ஒரு நாளும் கைவிட மாட்டான். இந்த இடத்துல அல்லாஹ் எங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் இருக்கின்ற உறுதியோடு நம்புகிறார்கள். தவக்கல். வானம் திறக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குதியை வைக்கிறார். ஜஸீரத்துல் அரப், அரபிகள் திகைத்து போகக்கூடிய ஆச்சரியம். ஜம்சம் என்பது அரபி அல்ல, அந்த அம்மா பயன்படுத்தின வார்த்தை. ரசூலுல்லாஹ் அவங்க வார்த்தை. சில மொழிகள் அழிந்து போய்விட்டது. அந்த அம்மா ஜம்சம் ஸ்டாப், நில்லு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த அரபி அல்ல, அவங்க மொழியில நில்லு என்று சொன்னது. அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அந்த தண்ணிக்கு அந்த அம்மா நில்லு என்று சொல்லாட்டி இது ஜீவன் நதியாக ஓடும் என்றாங்க
ரசூலுல்லாஹ். அந்த அளவுக்கு தண்ணி இருக்கின்றாங்க. ரசூலுல்லாஹ் பூமியை தோண்டி அடியில் உள்ள தண்ணியை பார்க்கல. இன்றைக்கு மலிக் ஃபஹதுக்கு பிறகு சவுதி கவர்மெண்ட் சாதாரண ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்க முடிவெடுக்கிறேன்டா, நாங்கள் ஆரம்பத்தில் போக்கல அந்த தண்ணி எடுத்து தோலில் வச்சு நீங்களாம் அப்படி தான் அதாவது நிறைச்சி ரூமுக்கு கொண்டு வந்து அதான் கொண்டு போகணும். இப்போ நம்மளாம் செய்ய தேவையில்லை. ஏர்போர்ட்டுக்கு போய் பாஸ்போர்ட்டை கொடுத்துருவோம்னா எங்கள் கையில் கேனை தந்துடுவாங்க, ஜம்சம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அது மலிக் ஃபஹதுடைய ப்ராஜெக்டுக்கு பிறகு அவங்க ஆய்வு பண்ணிட்டு சொன்னாங்க, இந்த தண்ணி முடிகிறது எங்களுக்கு தெரியலன்ட்டாங்க. அந்த தண்ணி அது ஒட்டோ வாட்டர் வந்துட்டே இருக்க மாட்டாங்க. ரப்புல் ஐஸா ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலகீனமான நேரத்தில் அவன் அந்த உணவை கொடுத்தால் அல்லாஹ் என்ன பாடம் நடத்துறான்? உங்களுக்கு நான் தரமாட்டேன்னு நினைக்கிறீங்களா? இம்பாசிபிள். உயிர் வாழ்வது இம்பாசிபிள். என்னோட பேசின ஒரு அடியான் அவங்களோட நான் நடந்து கொள்கிற விதத்தை நீங்க நினைக்கிறீங்களா டிலீட் பண்ண போறேன்டி? நோ ஸ்டாச்சூஸ். எந்த ஸ்டாச்சுவை நீங்க பார்க்கல ஹாஜரா சலாமுன் அலைஹா பேர்ல. நோ மெமரி லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் 24/7 24 மணித்தியாலமும் ஹரத்துல லைவா ஓடுறோம். பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், பெரிய பணக்காரங்க, ஏப்பா பெரிய பெரிய பணக்காரங்களை உலகம் மறந்துட்டு ஹாஜரா சலாமுன் அலைஹா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள உலகம் மறக்கல. நாங்க போறோம் உம்ராவுக்கு, அந்த மலைக்கு மேல செய்கிறோம், அவங்க ஓடி நாங்க ஓடணும். நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ்வோட தரஜாத் அல்லாஹ் ஏத்துறதுக்கு ஸலவாத்தை பரிசா கொடுத்தான். நீங்க இன்றைக்கு சொன்னீங்கடா, நாளைக்கு அல்லாஹ் காட்டுவான் இத்தனை கோடி இத்தனை ட்ரில்லியன் ஸலவாத் ரசூலுல்லாஹ்வோட தரஜாத் ஏறும். துஆ உங்களுக்கு துஆ கிடைச்சிச்சுன்னா 4 பேர் உங்க தரஜாத் மேலே ஏறும். இப்ப அந்த குடும்பத்துக்கு ரசூலுல்லாஹ் ஏன் ஸலவாத்தில் அப்படி வருவது? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். ஏன் இப்ராஹிம் மென்ஷன் ஆகிறார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன்? அவருடைய குடும்பம் ஏன்? என்ன பரக்கத்துக்கு ஏன்? இது 2 ரக்காத்து தொழுதா, முழு பேரும் தொழுதா, ஹரத்தில் இத்தனை லட்சம் நன்மை. அந்த அம்மா ஸ்டார்டிங் எங்கே போய் சேரும்னு கணக்கு போட்டு பாருங்க. எங்கே போய் சேரும்? பரக்கத்து அருள் எங்கே போய் சேரும்? கணக்கையில் பெருமாள் கேட்டாங்க, ரப்பே இப்ராஹிம் நபி மாதிரி எனக்கு, இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் மாதிரி எனக்கு இந்த கணக்கு எங்கே போய் சேரும்ன்றே தெரியாது. ஜம்சம் தண்ணீர் வர ஆரம்பிக்குது. அந்த தண்ணியை மலிக் ஃபஹதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு சொன்னாங்க, எடுத்து போட்டாங்க. அறத்துக்கு பக்கத்தில் ஒரு எப்படி ஹார்ட் பீட் ஆகுமோ அது மாதிரி எவ்வளோ தண்ணி வருவது என்பதுக்கு டோட்டல் மானிட்டர் பண்ணுற இடம். ஸோ ஜம்சமுக்கு கொடுக்குற பாதுகாப்பு நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. அதாவது மதீனாக்கு போக்கில் முன்னாடி போலீஸ் அப்போ அந்த நேரம் எல்லாம் போட்டு ஜம்சம் எங்கேயாவது அவங்க டெலிவரி பண்ணுறோன்னா அவ்வளோ பாதுகாப்போடு அனுப்புகிறாங்க. ஏண்டா எங்கேயாவது ஒரு நஞ்சை போட்டுட்டான்டா இந்த உம்மத் ஜம்சம் மேலே பழிய போட்டுறக்கூடாது என்பதுக்கு, இந்த உம்மத் பாதிக்கப்படக்கூடாது என்பதுக்கு ஹைஜெனிக் வாட்டர், அந்த வாட்டருக்கு அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாங்க. வேர்ல்டில் ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா தண்ணியை எடுத்து வீசிடுவான், உடனே இப்போ குடிச்சதுக்கு மேலே அங்கால கொண்டு போயிலாண்டுவான். ஆனால் பறக்குது. அமெரிக்கா, யூரோப், வேர்ல்டில் டெசர்ட், மிடில் ஆஃப் த டெசர்ட், பாலைவனத்தின் நடுவில் இருந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு தண்ணி பறக்குது. ஸ்ரீலங்காவுக்கு, இந்தியாவுக்கு தண்ணி பறக்குது, யூரோப்புக்கு தண்ணி பறக்குது, அமெரிக்காவுக்கு தண்ணி பறக்குது, வாஷிங்டனுக்கு தண்ணி பறக்குது, நியூயார்க்குக்கு. ஏன்? அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாட்டர் முடியல. சவுதி கவர்மெண்ட் இன்றைக்கு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிச்சு, பர் டே 2 மில்லியன் டிஸ்பாசிபிள் கப்ஸ், ஒரு நாளைக்கு 20 லட்சம் டிஸ்பாசிபிள் கப். இப்போ அதில் கணக்கே வேற. எவ்ரி இயர் ரமலான்ல ஹரத்தில் சொல்றாங்க ப்ரொஜெக்ட் பண்ணி, போன வருஷம் இவ்வளோ, இந்த வருஷம் இவ்வளோ, போன வருஷம் 40 லட்சம் பீட் ஆகுது ரமலான்ல இடமில்ல ஹரத்தில். அதாவது எக்ஸ்பேன்ஷன், அதாவது மலிக் அப்துல் அசீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபில், வெளியில ஃபில், ரோட் ஃபில், காபத்துல்லா டோட்டலி அதிருது. அந்த அளவுக்கு மக்கள். வாட்டர் ப்ராப்ளம் இல்லை சகோதரர்களே, நோ ப்ராப்ளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இது ஜீவ நதியாக ஓடுமென்றாக. ஆனால் ரசூலுல்லாஹ் அதை தோண்டி பார்க்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல வருவது, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அந்த செய்தி அந்த அளவுக்கு அந்த அம்மா ஜம்சம் என்று சொல்லாட்டி இது அப்படி அவங்க நில்லு அல்லாஹ் அதை கிணறா மாத்தினார். நில்லுடைய வாட்டர் நின்றுட்டு தேவைக்கு வரும். ஸோ கொரோனா டைமில் இவ்வளோ ஹரத்தில் கொரோனா ஒட்டோ சுவிட்ச், அது ஒட்டோ சுவிட்ச். என்ன ஒட்டோ சுவிட்ச்?
தண்ணி வேணுமெண்டா வரும், இல்லைன்னா நின்றும். தண்ணி எடுக்கவே இல்லை கொரோனா டைமில். அவ்வளோ க்ரௌடு, ஹரம் ஃபுல்லாக கொஞ்சம் பேர் தான் தொழுதாங்க. அப்போ தண்ணி இவ்வளோ யூசேஜ் ஆகலை. இவ்வளோ லிட்டர்ஸ், ஒரு லட்சக்கணக்கில் லிட்டர் வர்ற தண்ணி அதில் அப்படி நின்றுட்டு. ஆனால் ஹரத்தில் பெரிய வெள்ளம் எடுத்து காபத்துள்ள தாழ்ற அளவுக்கெல்லாம் தண்ணி வரல, நின்றுட்டு. அது தேவைப்பட்டா எடுத்தா வரும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளோ க்ரௌடு வரல. அது அவ்வளோ பேருக்கு தான் தேவைன்னா அவ்வளோதான் தரும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தரும். வேர்ல்டு வைடா அந்த தண்ணியை நீங்கள் கொண்டு போய் வச்சுங்கன்னா, இந்த தண்ணி எக்ஸ்பயர் டேட் போட்டிருப்பாங்க. ஜம்சம் 25 இயர்ஸ் நீங்கள் வச்சாலும் நோ ப்ராப்ளம், நோ எக்ஸ்பயர் டேட், நோ எக்ஸ்பயர் டேட். நாங்கள் வச்சிருக்கிறோம், அந்த மாதிரி வைப்போம், மனம் வீசாது. அந்த தண்ணி பசிய போக்குமென்றாங்க ரசூலுல்லாஹ், புகாரில் வருவது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கிஃப்டாக கொடுக்குறான். அந்த அம்மா வெறும் நடந்தாங்க, இது இபாதத்தை அல்லாஹ் மாற்றினான். ஃபஸ்ட்டு அதில் நடந்தவங்களை இன்றைக்கு எத்தனை கோடி பின்பற்றாங்க. இதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாடத்தை நடத்தினது. அவங்க உயிர் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஒரு சமூகம் உருவாக ஆரம்பிக்குது. ஒரு ரஸாக், அல்லாஹ் ரஸாக் என்ற பாடம் பாலைவனத்தின் நடுவில் நிலைநாட்டப்படுது. இந்த பாடத்தை நடத்திட்டு டிலீட் பண்ணி விட்டா, எப்படியோ வாழ்ந்துட்டு பெரிய ஆள் ஆயின பிறகு எனக்கு ஒரு ஸ்டாச்சு செலை வச்சிருப்பா, எனக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்து, வருஷம் வருஷம் எனக்கு மாலை போடுன்றாங்க. எதுவுமே இல்லாமல் அவங்க சாதாரணமாக மொத்தாயிட்டாங்க. அவங்கள நாங்கள் மறக்கக்கூடாதான். ஏன்னா இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்டார், ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத் பிவாதின் கைர ஸீ ஸரஅ இந்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா ஃபஜ்அல் அஃபிதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. யா அல்லாஹ், மக்களுடைய கல்புகளை அவர்கள் பக்கம் திருப்பியா அல்லாஹ். எவ்வளோ மக்களோட கல்பு திருப்பினதை நீங்கள் பார்க்கணும். அங்கே போய் அவங்கள பற்றி பேசாதவங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அந்த குடும்பத்தை அல்லாஹ் மென்ஷன் பண்ணி, உம்முல் குரா, முஸ்லீம்களுடைய கிபுலா, அந்த பக்கத்தில் ஒரு குடும்பம் பேசப்படுவதுண்டா அந்த குடும்பம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்களை இருப்பாங்க. என்ன குவாலிஃபிகேஷன்? அவங்க சயின்டிஸ்டா, அவங்க எக்கானமிஸ்டா, அவங்க பிரசிடெண்ட்டா, அவங்க பெரிய வேர்ல்ட்லே வெல்த்தான ரிச்சஸ்ட் பர்சனா? அவங்க கல்பில் இருந்தது ஈமான். அல்லாஹ் அந்த ஈமானுக்கு கொடுத்த கிஃப்டை நம்ம பார்க்குறோம். அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்று சொன்னால் கவனமாக புரியுங்க. அல்லாஹ்விடம் அதை கேட்கிற நேரம் அல்லாஹ் கல்புகளுக்குள் அது தாராளமாக தருகிறார். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக். ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்டாங்க, கல்புகளை பரட்டக்கூடிய ரப்பே, மார்க்கத்தின் பக்கம் என்னுடைய கல்வை நிலை பெறச் செய்வாயாக. அனஸ் பின் மாலிக் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தோழர்கள் விஷயத்தில் பயப்படுறீங்களான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கல்புகள் அல்லாஹ்வுடைய விரல்களுக்கு மத்தியில் இருக்குதுன்றாங்க. அது அல்லாஹ் மாற்றி போட்டுருவான். தொடர்ந்து கேளுங்க. அல்லாஹும்ம யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் கல்பி அலா தஆத்திக். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஷப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ்விடம் அடிக்கடி கேட்க வேண்டிய துஆக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படி என்றா நாங்கள் இது ஹாஜரா ஸலாமுன் அலைஹா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் ஏன் இந்த வரலாறை நமக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறான்? ஏன் இந்த அழிக்கல்? அல்லாஹ் எவ்வளோ அழிஞ்சு போச்சு. உங்கள் வாப்பா மௌத்தா இருப்பாங்க, உங்கள் அப்பா மௌத்தா இருப்பாங்க, கபர் எங்கெண்டே தெரியாத அளவுக்கு அது எல்லாத்தையும் மறந்துருப்பீங்க. ஆனால் இந்த வரலாறு அழியாது. அது இன்றைக்கு இந்த மூமெண்ட்டில் ஹரத்தில் அது நினைவுபடுத்தப்படுகிறது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அங்கே மனிதர்கள் நடக்கிறார்கள். மனிதர்கள் இந்த வரலாறை உலகத்துக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 365 டேஸ் அல்லாஹ் உங்களை மறக்க விரும்பல. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸஃபா வல் மர்வத் மின் ஷஆயிரில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் எவ்வளோ மலைகள் இருக்குது, எல்லாத்தையும் விட்டு போட்டு சின்ன மலைகள், ரொம்ப சின்னது ஹரத்துக்கு பக்கத்தில். இன்ன ஸஃபா வல் மர்வத் மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ்வுடைய சின்ன அடையாளங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடையாளம் என்ன? ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாளம். அங்கே போய் ஸஃபாவை பார்த்தா உங்களுக்கு அல்லாஹ் செஞ்சது ஞாபகம் வரணும். அந்த அடையாளம் ஞாபகம் வரணும். என்ன ஞாபகம்? ஒரு பொம்புள்ள தண்ட புல்லே துட்டிக்கிற நேரம் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாண்டு அந்த பாலைவனத்தில் தன்னன் தனியாக நின்று ரப்போடு பேசுகிற நேரம் ரப் அவர்களை வாழ வைத்தான். அவன் ரஸாக் என்ற பாடம் ஞாபகம் வரணும். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ யத்தவஃப பிஹிமா. யார் ஹஜ் செய்கிறார்களோ, பைத்தை யார் உம்ரா செய்கிறார்களோ, அவர்கள் இதன் மீது நடப்பது குற்றமில்லை.
தப்பாக நினச்சக்கூடாது. குற்றம் இல்லைண்டா நடக்கிறது வாஜிப். ஏன் குற்றம் இல்லைன்னு நல்லா சொல்லணும், அங்கே பக்கத்தில் சிலை இருந்துச்சு. சில சஹாபாக்கள் அங்கே நடப்பதை, அதாவது அந்த பக்கத்தில் சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். நடப்பதை, அதை இமாம் குர்துபி அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். நடப்பதை அவர்கள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், இல்லை அது இபாதத், ஃபலா ஜுனாஹ அலைஹி யத்தவஃப பிமா வமன் ததவ்வா கைரன் ஃபஇன்ன அல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இந்த ஒரு ஆயத்தோடு நான் முடிக்கிறேன். இவ்வளோ நேரமாக நான் சொன்னது இந்த துண்டை சொல்வதற்கு, இந்த பகுதியை சொல்வதற்கு. அல்லாஹ் முடிப்பது ரொம்ப அற்புதமாக முடிக்கிறார். ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். இதனுடைய அர்த்தம் சுப்ஹானல்லாஹ், ரப்புல் இஸ்ஸத் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்தான், இந்த சபையை தந்தான். மலக்குமார்கள் இந்த மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அல்லாஹ்விடம் போய் எங்களை பற்றி சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை மன்னித்ததாக சொல்லுவார். ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறை அல்லாஹ் ஒரு வரியில் முடிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? வமன் ததவ்வா கைரன். யார் அதிகமாக செய்கிறார்கள், யார் உபரியான விஷயங்களை செய்கிறார்கள், யார் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார்களோ, அல்லாஹ் வாஜிபாயினதை தாண்டி அவர்கள் செய்கிறார்களோ, அல்லாஹ்வோட யார் நெருங்குகிறார்களோ, அல்லாஹ் சொல்ற வார்த்தை ரொம்ப பிரம்மாண்டமானது. ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிர். சுப்ஹானல்லாஹ். நான் சொல்லலாம், ஒரு சகோதரனுக்கு உதவி செய்கிற நேரம் நான் அவருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லாஹ்மா எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் நன்றியுடையவனாக இருப்பானா? சுப்ஹானல்லாஹ். அந்த பெண் ஓடி போய், ரப்பே நீ என்னை கைவிட மாட்டா என்று சொன்ன நேரம் அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் நன்றி, அல்லாஹ் நன்றி, அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த மிக அற்புதமான இடம். அல்லாஹ் அந்த இடத்துல பரக்கத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அந்த இடத்துல நிறைய சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதுதான் முஸ்லிம்கள் காபத்துல்லா கிப்லாவை முன்னோக்கி முழு முஸ்லிம் உம்மத்தும் அதை நோக்கி போகணும் என்று அதுக்கு தெரிவு செய்கிற இடம், தெரிவு செய்கிற குடும்பம், தெரிவு செய்கிற அத்தனையும் சூப்பர் பிளான், வெல் பிளான்ட். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாவுல, அதுதான் நான் ஆரம்பித்தேன் இந்த உரையை. சுரூருல் கல்ப் பிமுர்ரில் கலா. அல்லாஹ்வுடைய கசப்பான சோதனையில் சந்தோஷம் அடையக்கூடிய கல்புகள். வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகளை சந்திக்கலாம் சகோதரர். வல்லாஹ் இந்த வரியை மறந்துடாதீங்க. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான், கைவிடவே மாட்டான், கைவிடவே மாட்டான். முஃமினாக இருந்தால் கண்டிஷன் ஈமான், கண்டிஷன் ஈமான். அதுக்கு தான் அல்லாஹ் இப்படி கசப்பான ஒரு கஷ்டத்துக்கு இது வாயில சொல்ல லேசி. அல்லாஹ் அது ரொம்ப ஹியூமன், அதாவது மனிதர்கள் ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம் இதுதான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிகிறது, தன்னந்தனியை விடுறது, யாரும் இல்லாத பாலைவனத்தில் விடுறது, அவங்க தனிய வாழ்க்கையை கொண்டு போகிறது. இந்த நேரம் அவங்க நாவல ஒரு பதுவா வராதது, அவங்க கல்பு அல்லாஹ்வோட தொடர்பு படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது. பெண்களே, இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஈமான். ஆண்களை, இதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிற ஈமான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதை தௌஃபீக் செய்யும். அல்லாஹ் நசீபாக்கணும் சகோதரர்களே. அந்த நேரம் அவங்க நடந்து கொண்ட ஒழுங்கு, அவங்க லைஃப்பை வேர்ல்டில் பெரிய ஃபேமஸான கேரக்டர் எல்லாம் எல்லாம் அழிச்சிட்டான், மறைச்சிட்டான், அல்லது உலகத்தில் ரோம பேரரசு மன்னர்கள் பேர் தெரியாமல் ஆக்கிட்டான். அந்த ஏழை ஹாஜரா ஸலாமுன் அலைஹா, அவங்கள அல்லாஹ் மறக்கல. இந்த உம்மத் அவங்கள மறக்கக்கூடாதுன்னு வச்சுட்டான். அவங்க ஃபேமிலி ஆல இப்ராஹிம், அது இந்த உலகத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தது ஒரு மிக பெரும் அந்தஸ்து. அல்லாஹ் அப்படிங்க எங்கள் குடும்பத்துக்கு அல்லாஹ் தரணும், அல்லாஹ் எங்கள் குடும்பத்துக்கு இதை தரணும். அல்லாஹ் இன்றைக்கும் அதை தெளிவாக அந்த ஜம்சம்மை வைத்திருக்கிறான். அதனுடைய அது என்னென்று உலகத்துக்கு விளக்கம் சொல்ல முடியாமல் இருக்கிறது. ஹரத்துக்கு வருபவர்களுக்கு, விருந்தாளிகளுக்கு அல்லாஹ் அந்த தண்ணியால் விருந்தோபல் செய்கிறான். இன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். அல்லாஹ் உங்கள் கல்புல உள்ளதை அறிந்தவனாக, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் நன்றியுடையவனாக நிற்கிறான். அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு தொழுததை
அல்லாஹ் மறக்க மாட்டான். நம்ம அல்லாஹ்வுக்காக தொழுது ஈமானோடு இருந்தா மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன், யார் ரமலானுடைய இரவுகளில் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நிற்கிறார்கள், குஃபிர லஹு மா தகத்தம மின் தம், அவருடைய முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். அல்லாஹ் ஒரு நாளும் லா யுظلمون ஃபதீலா, அல்லாஹ் ஒரு கடுவளவு கூட அநியாயம் செய்ய மாட்டார். வமா ظلمونا ولكن كانوا انفسهم يظلمون, நாங்க அவங்களுக்கு அநியாயம் பண்ணல, அவங்களே அவங்களுக்கு அநியாயம் பண்ணினாண்டு பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் அது வரலாறு அல்ல, உயிர் வாழும் இடமாக ஹரத்தில் அந்த பதிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார், ஹரத்தில் வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேரம் முடிந்து விட்டது. ஒரே ஒரு வரியை நான் சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் கிப்லத்தைனுக்கு நீங்கள் போனீங்கண்டா 2 கிப்லா. ரசூலுல்லாஹ் அக்ஸாவை நோக்கி தொழுகிறார்கள். நீங்கள் இன்றைக்கு சைக்கூலு சுஃபா பல பேர் ஓதுவீர்கள். அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அதாவது 2வது ஜுஸ்வ சைக்கூலு சுஃபா, அந்த மடையர்கள் சொல்கிறார்கள். யாரை பார்த்து? நீங்கள் பக்கராவுடைய முதல் பகுதி குர்ஆனுடைய தஃப்சீராக பேசி போனால் இந்த தலைப்பை நிப்பாட்டி பக்கராவை பேசினால் அது ஈமானுடைய முழு பாடம், மிக அற்புதமான பாடம். அது தனிய பல மணித்தியாளர்கள் பேச வேண்டிய ஒரு பாடம். முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ஈமானை பேசக்கூடிய இடம். முஃமின்களாக ஒரு நபிக்கு பின்னாடி நின்று காஃபிரா போன ஒரு கூட்டம், ஈமானோடு நின்று காஃபிரா போன கூட்டம், அது பயங்கரமான ஒரு, அதாவது அல்லாஹ் பக்கராவில் ஒன்று அவங்களுக்கு என்ன கொடுத்த வதல்லன்னா அலைஹிமுல் கமாம், அதாவது அவர்களுக்கு மேல் அவர்கள் போகிற நேரத்தில் மேகம் வரும். மன்ன செல்வா செல்வா மனு அதாவது அது அவங்க வந்து மண்ணு செல்வா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க. போகிற நேரம் பாலைவனத்தில் அவங்களுக்கு மேகம் வேணுமா, கண்ணு முன்னாடி கடல் பிளந்ததை கண்ணால் பார்த்தாங்க. அப்போ முஃமின், பிறகு அவங்க காஃபிர் ஆகினாங்கண்டா. சும்ம கசத் குலூபு, அவங்க கல்வி இறுகிட்டண்டாங்க. அல்லாஹ் அதை சொல்லித்தார விதம் ஒரு கல்லை ஒப்பாக வச்சு பேசுகிறாங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணினாங்க, என்னெல்லாம் நாங்கள் சொன்னோம், எல்லாம் மாற்றினாங்க. ஃபபதலல்லதீன கௌலன் கைரல்லதீ கீல லஹும், சொன்னப்பட்ட வார்த்தையை மாற்றி பேசினார்கள், இறைவனுக்கு துரோகம் பண்ணினார்கள். ஒரு நபிக்கு பின்னாடி போய் அவங்கள அல்லாஹ் கேவலப்படுத்தின விதம் தான் இது. ரசூலுல்லாஹ் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அப்படியே கிப்லாவுக்கு காபத்துல்லாவுக்கு திரும்புகிறாங்க. பெருமானுடைய கல்பு, அவங்க பிறந்த இடம் அது, அவங்க கல்பு பறிப்போன இடம் அது. இது அத்தனையுமே சூரத்துல் பக்கரா. நான் இப்போ சொன்னது எனக்கு நேரம் பத்தாது. அதாவது இப்ராஹிம் நபி கேட்ட துவாவுடைய 100% கபூலியத்தை நீங்கள் போய் பாருங்கள். பக்கரா 125. நான் இன்றைக்கு பேசினது அந்த உடைய ஆயத்துகள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் يتلو عليهم آياتي ويذكي ويعلمهم الكتاب والحكمة. இப்ராஹிம் நபி ஒரு துவா கேட்குறார் காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டு. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். கொஞ்சம் போய் திரும்ப ஒரு அரை மணி தியாலத்துக்கு இந்த ஆயத்து பக்கம் அப்படியே உட்கார்ந்துருங்க. அவர் கேட்ட துவா ஆச்சரியமானது. ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத். இப்ராஹிம் நபி கேட்குற துவாலெல்லாம் என் சந்ததி 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 பன்மையில் தான் கேட்பார். ஒரே ஒரு இடத்துல ஒருமையில் கேட்குற ஒரே ஒரு துவா இது மட்டும்தான். இது ஆச்சரியம். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ருசுல் என்றல்ல சொல்லல, ரசூலம் மின். ரப்பே இவங்களில் இருந்து யாரை வச்சுட்டு சொல்கிறார்? இஸ்மாயிலை பக்கத்தில் வச்சுட்டு. அவருக்கு இன்னொரு சந்ததி அங்கே இருக்குது. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். இவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு ரசூல், பன்மையில் ஜம்இல் ஒரே ஒரு ரசூல், ஃபீ ரசூலம் மின்ஹும். அவர் வந்து என்ன பண்ணணும்? குர்ஆன் அவங்க ஓதி காட்டணும், அவங்கள தூய்மைப்படுத்தணும், கிதாப் அவங்களுக்கு படித்து கொடுக்கணும். அவர் பண்பெல்லாம் சொல்கிறாரு. 1000 வருடங்கள் ஆச்சு. மக்காக்கு பக்கத்தில் ஒரு நபி கூட வரல. அதெல்லாமே அந்த பக்கம் இஸ்ராயில் பக்கம், பனி இஸ்ராயில். அல்லாஹ் அவங்கள்ட்ட இந்த நபியை முடித்து இப்போ தேர்ந்தெடுக்கிறான். அவர் பிறக்கிற நாள் ஆமுல் ஃபீல், அந்த வருடம் ஆமுல் ஃபீல். யானை வருகிறது காபத்துல்லா உடைக்க. ஆனால் யாருக்கும் தெரியாது அது என்ன சைனண்டு. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் இறங்குற டைம் அதோடைய கண்டிஷன் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த ஆண்டு கேட்டால் இன்றைக்கி நாங்கள் சொல்லுவோம் 2026 5 அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைமில் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆமுல் ஹுஸ்ன்லேருந்து 5 வருஷம், ஆமுல் ஃபீல்லேருந்து 10 வருஷம் டைம் சொல்ல போக்கில் சொல்லுவாங்க. முக்கியமான அதாவது கொரோனாலேருந்து 5 வருஷம், சுனாமிலேருந்து 8 வருஷம் அப்படி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க.
அப்ப ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு காபத்துல்லாவுக்கு அல்லாஹ் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறான். ரப் காபாவை பாதுகாப்பான் இண்டிகேஷன். பட் யாருக்கும் அது தெரியாது. ஈவன் ரசூலுல்லாஹ் நபி இல்லை, அவங்களுக்கும் தெரியாது அது என்னன்னு. ஆஃப்டர் 40 years later ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு பறிப்போய் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாம நாளைக்கு பேசுவோம். ஹிஜ்ரத் செய்கிற நேரம் காபத்துல்லாவை திரும்பி பார்த்து ரசூலுல்லாஹ் காபா உன்னை விட முடியாது என்று போனாங்க. அங்கதான் ரசூலுல்லாஹ் தொழுத இடம். அந்த காபத்துல்லாஹ் இப்ராஹிம் நபி கேட்ட துஆவுடைய கபூலியத் அங்க நடந்துச்சு. 1000 வருடங்களுக்கு பிறகு ஒரு நபி பிறக்கிறார். இப்ராஹிம் நபி கேட்ட துஆ தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அங்கே பிறக்கிறார். தன்னுடைய தகப்பன் கட்டின காபாவை அந்த இடத்தில் அசுத்தப்படுத்தினது தன் கையால் சுத்தப்படுத்தி உம்மத்துக்கு கொடுத்த மாபெரும் நபி அபீக்கும் இப்ராஹிம் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம். உங்க வாப்பாட மார்க்கம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். கனெக்ஷனை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி ரசூலுல்லாவை கொண்டு வந்து வைக்கிறார். காபா கட்டப்பட்ட உடனே கேட்கப்பட்ட துஆ சூரத்துல் பக்ரா சொல்லுகிறது. அல்லாஹ் ஒரு அடியானை எப்படி தெரிவு செய்கிறான், எப்படி ஒரு அடியானுடைய துஆவை இன்னொரு அடியானை அல்லாஹ் கபூலாக்கி இன்னொரு அடியானுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வரலாறுகளை அல்லாஹ் நமக்கு விட்டு வைத்திருக்கிறார். எங்க கல்புகளில் ஈமானை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறார். அவர்களோடு நான் எப்படி நடந்து கொண்டேன், நீங்கள் என்னோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துவேன். அந்த நன்றியை கொஞ்சம் ஹரத்துக்கு பக்கத்திலே போய் பார்த்தால், ரஹ்மானே இப்படியும் ஒரு குடும்பத்தோடு நீ நடந்து கொள்வாயா, இப்படியும் நடந்து கொள்வாயா ரஹ்மானே. யாரு வல்லரசு வந்தாலும் அவர்களுடைய பெருமதியை யாராலும் குறைக்க முடியாது. தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. அல்லாஹ் நாடியவருடைய இஸ்ஸத்தை கூட்டுகிறான், அல்லாஹ் நாடியவர்களை கேவலமாக்குறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களை பொருளாதாரத்தில் அல்லாஹ் இதாக்கவில்லை, அவர்களை தெரிவு செய்தான் என்றால் இந்த பாடங்கள் இன்றைக்கும் லைவ் எக்ஸாம்பிளாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அக்ஸாவை நோக்கி தொழுகிற நேரம் பெருமானுடைய கல்பு கஅபா கஅபா என்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தொழுகையிலேயே திரும்புகிறார்கள். இது மதீனா. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இதுக்கு முன்னாடி தொழுந்தது மக்கால இந்த காபாவை முன்னோக்கி. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த பிறகு காபா பின்னாடி, அக்ஸா முன்னாடி. இப்படி தான் இருந்துச்சு. இது காபா, இது அக்ஸா. தொழுகிற நேரம் டிரெக்டாக பின்னாடி திரும்பினா அதுதான் காபா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ கேட்டாங்க அவர்கள் யகூதிகளும் நசாரா என்ன நடந்துச்சு அல்லாஹ் கேட்குறான். மடையர்கள் என்கிறான். சயக்கூலு சுஃபஹா, இந்த மடையர்கள் என்றான். அல்லாஹ் எல்லாத்தையும் பறிச்சான், வேதத்தை கேன்சல் பண்ணினான், ரசூலுல்லாஹ்வுக்கு புதிய வேதத்தை கொடுத்தான், சட்டங்களை கேன்சல் பண்ணினான். சூரத்துல் பக்ராவுடைய பெரட்டி பாருங்க, 180 சொச்சம் வசனங்கள். இந்த ஷஹ்ரு ரமலான் புதிய சட்டத்தை உருவாக்கினான். உம்மத்தன் வசத்தா, புதிய உம்மத்தை உருவாக்கினான். முஸ்லிம் சமூகத்தை உருவாக்கினான். பறித்தான் அவருடைய கௌரவத்தை, கிப்லாவை மாற்றினான். குர்ஆனை கொண்டு வந்து அவருடைய வேதத்தை கேன்சல் பண்ணினான். அல்லாஹ் சட்டங்களை, புதிய புதிய சட்டங்களை கொண்டு வந்து அவர்களுடைய சட்டங்களை எல்லாம் மாற்றிவிட்டு புதிய சட்டம், அதில் நான் ரமலான் வருகிறது அத்தனையும் கொண்டு வந்து சொன்னான். இப்போ உங்க சான்ஸ் என்றான். ஒரு கூட்டம் அழிந்து போனார்கள், அவர்கள் ஈமான் கொண்டு காஃபிரானார்கள். இப்போ உங்க சான்ஸ் என்றான். என்ன செய்ய போறீங்க? அவர்கள் அழிந்து விட்டார்கள். இப்போ லஹாமா கசப், அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவர்கள் இது பண்ணிட்டாங்க. இப்போ நவ் யுவர் டர்ன், உங்களை நாங்கள் கவனிக்கிறோம் என்கிறான் அல்லாஹ். இப்படித்தான் பக்கரா முடிகிறது. இதுக்கு முன்னாடி அவர்களை கௌரவமாக பேசின அல்லாஹ் மடையன் என்கிறான், மடையர்கள் என்கிறான். அத்தனையும் கொடுத்து விட்டீர்கள் என்றான். உம்மி சமூகத்துக்கு இதை கொடுக்க போகிறோம் என்றான். அல்லாஹ் அத்தனையும் எடுத்து கொடுத்தார். கிப்லாவை மாற்றி முடித்தான். அதான் சூரத்துல் பக்ரா. அல்லாஹ் அந்த ஈமானை சுமந்த சஹாபாக்கள் அருமையாக அந்த ஈமானோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அதுக்கு அருமையான முறை அவர்கள் பணிபுரிந்தார்கள். அவர்களை அல்லாஹ் ரதியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் வரதுவான், அல்லாஹ் அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுத்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களுக்கு அவனுடைய நேசத்தையும் பாசத்தையும் தந்து எங்களுக்குரிய பிழைகளை அல்லாஹ் மன்னித்து, என்னுடைய பேச்சுள்ள பிழைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து எங்கள் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்து அருள் புரிவானாக. அவனுடைய ஜன்னாவை எங்களுக்கு தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன். வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரன் கதீரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.